ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சூர்யா சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் 20வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இந்த நேரம் முடிவுபடி எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் மாமன் மற்றும் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் 5வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் இந்த நேரம் முடிவுபடி அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யார் ஃபேன், மாமன் மற்றும் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த 2 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக மாமன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 5வது நாள்ல தமிழகத்துல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இந்த நேரம் முடிவுபடி 522 ஷோ போறது உறுதியாக இருக்குது. 50,897 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 71,09,000 வரை கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதனை தொடர்ந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 5வது நாள்ல தமிழகத்துல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 552 ஷோ போறது உறுதியாக இருக்குது. 35,618 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 49,49,000 வரை கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதனை தொடர்ந்து ரெட்ரோ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா 20வது நாள்ல 30 ஷோ போறது உறுதியாக இருக்குது. இந்த நேரம் முடிவுபடி 1,223 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 1,51,000 வரை கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அதாவது ரெட்ரோவை தவிர்த்து மாமன் மற்றும் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா மாமன் திரைப்படத்துக்கு தான் இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் அதிகமான கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது. அதாவது மாமன் திரைப்படம் இதுவரையும் 71 லட்சமும், டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் 49 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அடுத்தடுத்து எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.